Hi guys, this is Kutti Stories by Ista and today we have Mr. Vijay who got internship and PPO at VGrow. How did you prepare for your interview process and any particular strategies or funny habits you have? ஓகே ஸோ ஆக்சுவலி இன்டர்வியூக்கு நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன்னு எனக்கு ஃபீல் ஆகலை. லைக் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்னே எப்போ தோணுச்சுன்னா, எங்கள் சீனியர்ஸ் வந்து டிஎஸ்ஏ கிளாஸ் நடத்துனாங்க. அப்போது வந்து நிறைய டெக் ஸ்டாக் சொன்னாங்க. லைக் ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் C++லேயே மேப்பு, அப்புறம் வந்து வெக்டார்ஸ், அதை பற்றிலாம் பேசினாங்க. அதை பற்றி எனக்கு சுத்தமாகவே ஐடியா இல்லை. ஓகே, அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, அதுக்குள்ளே கொஞ்சம் டீப் டைப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஎஸ்ஐ பற்றி பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து லீட் கோட் அதெல்லாம் கிரைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ ஏன் நம்ம வந்து இதை இன்டர்ன் ப்ரிப்பரேஷனே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் நான் வந்து இன்டர்னுக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ப்ரிப்பரேஷனே. தென் வந்து இன்டர்னுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் நான் ஸ்டார்டிங்கில் பார்க்க ஆரம்பிக்கல. பட் சீனியர் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைவர்ஸ் சீரிஸ் ஃபாலோ பண்ணேன். அதில் வந்து லைக் ஒரு ரோட் மேப்பாக இருந்துச்சு, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். தென் வந்து நான் எப்போ கரெக்டாக ஆரம்பித்தேன்னா, லைக் ஒரு மார்ச் சம்திங் ஆரம்பித்தேன். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக லீட் கோட் படிக்க ஆரம்பித்தேன். தென் நான் வந்து எதையுமே முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெட்லைன் வச்சு படிக்கல. எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். ஸோ அதுதான் வந்து நான் என்னோடய ப்ரிப்பரேஷன்லேயே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபன் பார்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். What are the challenges you faced in interview process and how did you tackle it? லைக் இன்டர்வியூவில் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். லைக் ஃபஸ்ட் ஏபிஎன் போனேன், தென் VGrow போனேன். ஏபிஎனில் வந்து ஆக்சுவலி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். லைக் என்ன சொல்கிறது, அதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூனால எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னே ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ என்ன தான் நம்ம வந்து இன்டர்வியூவில் வந்து இப்படி பேசணும், அப்புறம் இப்படியெல்லாம் இன்ட்ரோ கொடுக்கணும், அப்புறம் இந்த மாதிரி கேள்விக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டாக ஐடியா பார்த்துட்டு போயிருந்தாலும் அந்த என்விரான்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து பேச வந்திருக்காது கரெக்டாக. ஸோ டக்குன்னு இங்கிலீஷ் பேசணுன்பாங்க. நம்ம இங்கே ஃபுல்லாக தமிழ்லேயே பேசிவிட்டு அங்கே போய் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே ஃப்ளூயண்ட்டாக பேசணுங்கிறது டக்குன்னு வராது நம்மளுக்கு. அண்ட் தென் வந்து இப்போ இன்ட்ரோ இப்படி கொடுக்கணும், அப்படி எப்படி கொடுத்தா வந்து க்ளீச்சேவாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இன்ட்ரோ வந்து நானே தான் ஃபுல்லாக எங்கள் வீடியோஸும் பார்க்காம சும்மா நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஏபிஎனில் வந்து என்ன சொல்கிறது, இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கோடிங் மாதிரி கொஷின் மாதிரி கேட்டாங்க, அதுவும் சொன்னேன். பட்டு அந்த இடத்துல எனக்கு எந்த இடத்துல எனக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. லைக் நான் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஏபிஎனில் எனக்கு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஐ டிடன்ட் கெயின் சம்திங். அந்த இடத்துல நான் வந்து ஏதோ ஒன்று லேக் பண்ணேன். பட் என்னென்னு எனக்கு ஐ கேன் ஃபைண்ட் இட். பட் VGrowவில் வந்து என்னாச்சுன்னா, VGrowவில் வந்து நான் லேட்டாக தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனதுனே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ லாஸ்ட்டு 2 தான் என்னை இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து பெருசாக நான் ப்ரிப்பேரும் பண்ணலை. ஏபிஎனுக்கு ப்ரிப்பேர் பண்ண தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணேன். ஏபிஎனுக்கு DBMS OS எல்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ VGrowவில் நான் வந்து எதை வந்து ஹார்டாக பார்த்தேன்னா, ஏபிஎனில் வந்து எனக்கு ஷார்ட் டியூரேஷன்லேயே முடிஞ்சிச்சு. ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு ஒரு ½ an hour தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் VGrowவில் வந்து நான் 1 hour கண்டினியூஸாக ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்துச்சு. ஸோ 1 hour முழுக்க டயர்டாகாமல் யோசித்து நீங்கள் ஆன்சர் பண்ணணுங்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால 1 hour முழுக்க ஒரு அதே கிளியர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேருந்து ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட் பார்ட்டாக நான் யோசிக்கிறேன். பட் அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இல்லை அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால், லைக் இவ்வளோ டியூரேஷனுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு, அதாவது அவ்வளோ நேரத்துக்கு கன்சிஸ்டண்ட்டாக கேள்வி கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தால் கண்டிப்பாக க்ராக் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் அதில் கேட்ட கொஷின்ஸும் லைக் நான் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு இந்த கொஷின்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல எனக்கு டிஃபிகல்ட்டி தெரியல. பட் தட் அல்டிமேட் இஸ் த டைம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால அது கொஞ்சம் டிஃபிகல்ட் பட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ எந்த ஸ்கில் வந்து மெயினாக வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் வந்து கோடிங் தவிர வேறு எந்த ஸ்கில் வந்து மெயினாக இருக்கணும்? ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் அட்வைஸ் தான். லைக் CS IT EC என்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் மெயினான ஸ்கில் தேவை என்னென்னா க்யூரியாசிட்டி. ஸோ க்யூரியாசிட்டி இருந்துச்சுன்னா எதை வேணாலும் க்ராக் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து டிஎஸ்ஐ பார்க்க இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து மேபி ஈஸியாக அதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது இருந்தாலே போதும், வேறு எதுவும் மெயினாக தேவையில்லை. ஸோ இந்த டெக்னிக்கல் பார்ட்டாக சொல்லணுன்னா
டிஎஸ்ஏ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது நான் போன இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸில் அது ரொம்ப மெயினாக எனக்கு வந்து அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டாக தெரிஞ்சுது. பட் அதர் இன்டர்வியூஸில் லைக் நீங்கள் எப்படி உங்களோட ஃப்ளூயன்சி ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, அது போக கோர் கான்செப்ட்ஸில் உங்களோட என்ன சொல்கிறது எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ விக்ரோவில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருந்தது? லைக் எல்லா இதுவும் வந்து டெக்னிக்கல், தென் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் அப்படியே சொல்ல முடியுமா? ஸோ விக்ரோவில் வந்து 2 rounds ஆஃப் இன்டர்வியூ இருந்துச்சு. ரெண்டுமே டெக்னிக்கலாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படி இருந்துச்சுன்னா, நான் இன்ட்ரோ கொடுத்தேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்கிறேன், அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா, என்னோட இன்ட்ரோ கொடுத்தேன். என்னோட இன்ட்ரோவில் வந்து டிஎஸ்ஏ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக அது ஓரியன்டாக தான் போச்சு. நான் டிஎஸ்ஏ எனக்கு பிடிக்கும்னு சொன்னனால டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ் வந்து லீட் கோடில் போட சொன்னாங்க. தென் டிஎஸ்ஏ ஒரு ப்ராப்ளம் கொடுத்து சூடோ கோட் எழுத சொன்னாங்க. ஸோ எல்லாமே டிஎஸ்ஏ ஓரியன்டாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னனால எனக்கு அது நல்ல ஐடியாவும் இருந்துச்சு. ஸோ நான் அதை ஈஸியாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஆப்டிமைசேஷன், ப்ரூட் ஃபோர்ஸ் எல்லாமே போட்டேன். அண்ட் தென் டிபிஎம்எஸில் கொஷின் கேட்டாங்க. அதுவும் அட் த ஸ்டார்ட்டில் வந்து எனக்கு ஃபைன் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட கொஷின்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு கேட்டனால ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், ஒருத்தங்க கொஷின் கேட்குறாங்கன்னா அது ஒரு வேளை தெரியலைன்னா நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ அதை இன்னும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னு நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா நாம் அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா நீங்கள் கன்ஸ்டன்ஸ் எவ்வளோ, அந்த கொஷினோட கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் திருப்பி கொஷின் கேட்கலாம். அதில் வந்து தப்பு கிடையாது. நானும் அதே மாதிரி கொஷின்ஸ் கேட்டனால கொஷின்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டேன். அதே போக அதுக்கு ஆன்சரும் ஈஸியாக நான் பண்ணேன். ஸோ அது ஒன்று. தென் கோர் கான்செப்ட்ஸ் பற்றி மட்டும் தான் மெயினாக கேட்டாங்க. தென் ரவுண்ட் 2ல் வந்து ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெசியூமேயில் ஸ்கில்ஸ் அது ஓரியன்டாக கேட்டாங்க. அதுக்கப்புறம் பசில்ஸ் கேட்டாங்க. ஸோ ரவுண்ட் 1லேயும் ஸ்கில்ஸை பற்றி கொஞ்சம் கேட்டாங்க. ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மேட்டர் அண்ட் தென் யுவர் கோடிங் எபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் தான் மெயின் திங்ஸ் ஃபோக்கஸ்ட் இன் மை இன்டர்வியூ. உங்கள் பிக்கஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் மித்துன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் காலேஜ் வந்தால் காலேஜில் ஜாலியாக இருக்கும், ஜாலியாக வந்து கிளாஸஸ் கட் பண்ணலாம். ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தா அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் மித்தில் வந்து நீங்கள் எந்த வந்து ரொம்ப பெரிய மித்தாக நினைக்கிறீங்க? இன்டர்ன்ஸ் வேலைக்கு போனால் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது. மேபி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து இன்டர்ன்ஷிப்பில் ரொம்பவே ஜாலியாக தான் இருந்தேன் ஆக்சுவலி. ஸோ அங்கே இருக்கிறவங்கள எல்லாருமே சிஜிஎம்ஐடியில் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே நம்ம சீனியர்ஸ் இருந்தனால ஸோ ஈஸியாகவே எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஆக்சுவலி அங்கே இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க கூட பேசுகிறதுக்கும் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் தென் மேபி வேலைக்கு போனதுக்கப்புறம்லாம் யாரையும் மீட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் வேலை ஓரியன்டாகவே இருப்போம், வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி நாம் வந்து அங்கே எவ்வளோ எஃபர்ட்ஸ் போகிறங்கிறத பொறுத்து நம்ம ஒர்க் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். அண்ட் தென் எனக்கு வந்து அது ஒரு முதல்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அது கிடையாது. அது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்கள் பிபிஓ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததும் நீங்கள் லைக் ஹவு டிட் யூ ஃபீல்? டிட் யூ எக்ஸ்பெக்ட் இட் ஆர் இட்ஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ? ஆக்சுவலி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருந்தேன். பிகாஸ் விக்ரோவில் வந்து மோஸ்ட்லி எடுக்கிறவங்களுக்குலாம் பிபிஓ கொடுத்துருவாங்கன்னு எனக்கு ஒரு நிறைய பேர் சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி கொடுத்துருவாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை பற்றி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கல. ஸோ வந்து எனக்கு வந்தப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ ஓகே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பிபிஓ வந்தப்போ அப்புறம் வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி சொன்னேன். ஸோ ஐ ஹாவ் எக்ஸ்பெக்டட் இட் ஆக்சுவலி. உங்கள் ஹோல் காலேஜ் லைஃப்பை ஒரு டைலாக்ல சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? காமெடியாக எது வேணாலும் இருக்கலாம். ஒரு டைலாக் இல்லையா? கிளாசிக்கல். ஆமாம், டைலாகாவா? எக்ஸாம்பிள் ஐயோ ஐயோ அப்படின்னு வடிவேலுது மாதிரி சொல்கிறேன். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா? ஜூனியர்ஸ்க்கு வந்து நீங்கள் அட்வைஸ் தரணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஜூனியர்ஸ்க்கு அட்வைஸ் தர அளவுக்குலாம் நான் எதுவும் பண்ணலை. பட்டு அட்வைஸ் கொடுக்கணுன்னா காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். பிகாஸ் என்ஜாய் பண்ணிங்களா? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ
முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். தென் வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ காலேஜ் லைஃப் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கணும்னு நான் நினைப்பேன். தென் டைம் வந்து போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது. ஸோ எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ கிடைக்கிற டைமை அந்தளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னா படிச்சுட்டே இருக்கணும் அப்படி சொல்ல வரல. சும்மா வெட்டியாக கழிக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, படிக்கிறது மாதிரி அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஆக்குப்பைடாக இருந்தால் தட் ஹேஸ் சம் மீனிங். ஸோ சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஆக்குப்பைடாக இருந்தால் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா இப்போது இல்லை பின்னாடியோ அது ஏதாச்சும் ஒரு வழியில் அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னோடய அட்வைஸாக இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப்பில் உங்களோட ரோல் என்ன? தென் வந்து நீங்கள் டிஎஸ்ஏ மட்டும்தான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. தென் இப்போது நியூ டெக் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை எப்படி கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததா? தென் அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டு வந்தீங்க? ஓகே, ஸோ இன்டர்னில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஆக்சுவலி நிறையா இருந்துச்சு. லைக் ஃபஸ்ட்டு இன்டர்னில் வந்து மேக் தான் கொடுத்தாங்க. ஸோ மேக்கை வந்து யூஸ் பண்ணுறது எனக்கு வந்து விண்டோஸ் யூஸ் பண்ண எனக்கு வந்து மேக் யூஸ் பண்ணுறதே ஒரு டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் கற்றுக்கிட்டு கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணிட்டு அது யூடியூப் தான் மெயினாக யூஸ் பண்ணேன். ஸோ தென் அங்கே யூஸ் பண்ணுற டெக் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூபி வந்து பேக் எண்டுக்கு, ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்ட், அண்ட் தென் டென்சார்ஃப்ளோ, பைத்தான் ஃபார் ஏஎம்எல் ரிசர்ச். ஸோ நான் வந்து ஏஎம்எல் டீமில் தான் இருந்தேன். ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா லைக் ஃப்ரூட்டோட கிரேடிங் பண்ணுறக்காக ஒரு எம்எல் மாடலை பில்ட் பண்ணுறது தான் வந்து மெயினாக நாங்கள் பண்ணோம். நான் அதில் என்ன பண்ணேன்னா பனானாவோட பல்ப்பில் எவ்வளோ ரைப்பாக இருக்குங்கிறத எம்எல் மாடலை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. ரைப்னா கட் பண்ணால் ஒயிட் பல்ப் எவ்வளோ இருக்குது, எல்லோ பல்ப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் என்னோடய ஒர்க் இருந்துச்சு. ஸோ இன்டர்னில் இருக்கும்போது எப்படின்னா ஃபஸ்ட் 1 month உங்களுக்கு மெயினாகவே லேர்னிங் ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய டாஸ்க்ஸ் இருக்காது. ஸோ லேர்னிங் ஃபேஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து புது டெக் ஸ்டாக் லைக் ரூபின்னா நான் யூடியூப் பார்த்து யூடியூப் அண்ட் தென் டாக்குமெண்டேஷன், அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் படித்தாலே ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது தான். ஸோ சும்மா படித்தா வந்து எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து நிறைய கேசஸ் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் தென் பேக் எண்ட் நான் ஒர்க் பண்ணல. ஸோ மெயினாக நான் வந்து பைத்தானில் வந்து ஏஎம்எல் மாடல் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து டென்சார்ஃப்ளோவில் வந்து என்னென்ன அந்த இமேஜ் கிளாசிஃபிகேஷனுக்கு என்னென்ன மாடல் இருக்குதுன்னு பார்த்தேன். ஓகேவா, யூனிட் மாடல் அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருந்து எல்லாத்தையும் நான் யூடியூப்பில் வந்து ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து டெமோ காட்டினேன். ஸோ இதெல்லாம் தான் நான் என்னோடய லேர்னிங்ஸ். ஸோ இன் எவ்ரி இன்டர்வியூ ரெஸ்யூமே தான் வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ ரெஸ்யூமே வந்து நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்க அவங்க? லைக் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணுமா, அது எந்த ஸ்கில்ஸ் அந்த எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க? ஸோ வந்து மெயினாக ரெஸ்யூமேல வந்து 2 தான் வந்து கீ பாயிண்ட்ஸ். ஸோ என்னென்னா வந்து ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ், அது போக எக்ஸ்பீரியன்ஸ், அதை விட ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் தான் மெயினாக பார்ப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் நான் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப மெயின் ரீசனாக இருந்தது வந்து ஹேக்கத்தான்ஸ். ஸோ நான் என்னோடய ரெஸ்யூமிலே 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹேக்கத்தானில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். பிகாஸ் ஹேக்கத்தான்ஸில் தான் வந்து இன்னோவேட்டிவாக புது டெக்ஸ்டாக் புது டெக்ஸ்டாக படித்து நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் ஒரு ஷார்ட் ஸ்பேனில் தான் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அதில் ஃபுல்லாக உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் நான் மற்ற சப்ஜெக்ட்ஸில் கொடுத்த ப்ராஜெக்ட்ஸை விட அந்த ஹேக்கத்தான்ஸில் கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னோடய இன்வால்மெண்ட்டும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதில் தான் என்னோடய க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் அதனால தான் நான் கொடுத்தேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா லைக் பின்னாடி வரவங்களும் ஹேக்கத்தான்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மேக் இட் லிட்டில் எட்ஜ் ஓவர் த அதர்ஸ். ஸோ அது சொல்கிறேன். ஸோ அண்ட் தென் ஹேக்கத்தான்ஸ் மெயினாக ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே நான் வேரியஸ் கிளப்பில் இருந்தேன். ஸோ கிளப்பில் இருந்ததுனால என்னோடய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறக்கும் எனக்கு ரொம்ப லைக் சாஃப்ட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அதே சமயம் டெக் ஸ்கில்ஸாக இருக்கட்டும். நான் சிடிஎஃப்ல இருக்கும்போது அங்கேயும் நான் நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணேன். ஏசிஎம்மில் இருக்கும்போது டெக் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணேன். அதுக்கப்புறம் செஷன்ஸ் நடத்தினேன் சிஎஸ்சியில் இருக்கும்போது. ஸோ அந்த செஷன் நடத்துறதுக்காக நான் கிட்டெல்லாம் லேர்ன் பண்ணேன். அது வந்து பின்னாடி எனக்கு வந்து இன்டர்னில் யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்கில்ஸில் போட்டனால அதுக்குமே எனக்கு ஒரு எட்ஜ் கொடுத்துச்சு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலிமாவும் நீங்கள் ஸ்கில்ஸ் ஆட் ஆன் பண்ணலாம். அது மூலிமா உங்கள் ரெஸ்யூமேவையும் இன்னும் சூப்பராக பில்ட் பண்ணலாம். ஸோ ஹேக்கத்தான்ஸ் அண்ட் கிளப்ஸ் ஆர் த வே டு இம்ப்ரூவ் யுவர் ரெஸ்யூமே. ஸோ நீங்கள் வீக்ரோவில் ப்ளேஸ் ஆனதுக்கு வீக்ரோ வந்து இப்போ அன்லிமிட்டெட் சப்ளை, லைஃப் டைம் சப்ளை ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் சூஸ் பண்ணுவீங்க, ஏன்? நான் எனக்கு தெரிஞ்சு பனானா தான் சூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டு அருண் இன்ஃபோபிட்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்கான். அதை கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். அந்த சேனலில் வந்து அவன் பனானா பற்றி சொன்னனாலே நான் வந்து மெஸ்மரைஸ் ஆகி பனானா சூஸ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.